ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல இருந்து எஸ்கேப் ஆக போறோம். வாங்க எஸ்கேப் ஆகி ஓடி போகும். டேங்க் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டுங்க. இப்பதான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். தம்பி, உன்னை குரூப் சைடு ஹை ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன். நீ இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகலாம்னு நினைக்கிறியா? உன்னால கண்டிப்பா உயிரோட எஸ்கேப் ஆகி போக முடியாது. இருந்தாலும் நீ எஸ்கேப் ஆகி போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹா, நீ எப்படி தப்பிச்சு போறங்கிறத பார்க்கலாம். போங்க சார், இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி மேட்ரு. நாங்க இந்த மாதிரி எத்தனை இடத்த பார்த்துருப்போம், எப்படிலாம் தப்பிச்சு போயிருப்போம். இப்போ பாருங்க, நாங்க எப்படி ஈஸியா தப்பிச்சு போறோம்னு. இதெல்லாம் நமக்கு ஜுஜிபி மேட்ருங்க. தப்பிச்சு போயிடலாம். பாருங்க, மேலேயும் கீழே போகுது. கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். ஐயோ, இது வேற கீழே நினைக்குது. மேல வாடா டக்குன்னு வாடா, ஏறி வாயா வந்துட்டோம். இப்போ அந்த லேசர் லைட்ல படாம போகணுங்க. அது இந்த ஜெயில எல்லாம் இருக்கிற மாதிரி லேசர் லைட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. கரெக்டா அதுல படாம போகணும். பட்டோம்னா எதுவும் அலாரம் எதுவும் அடிக்குமா இருக்கும், இல்லைன்னா நம்மள மறுபடியும் சில பண்ணிடுமா இருக்கும். ஐயோ, என்ன நெல்லெடுக்க வந்துருச்சு. ஏன் ஓடுங்க பழமான இடத்த பத்தி ஒளிஞ்சுக்கோங்க. நெல்லெடுக்க இல்லைங்க. ஓ, குரலி வித்தையா? அட கொடுமைக்கு எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. நிலநடுக்கம் நினைச்சேன் நானும். நிலநடுக்கம் இல்ல, இது அந்த வழிதான் ஓப்பன் ஆயிருக்கு. மற்ற பகுதிகள்லாம் உடஞ்சிட்டு கரெக்டா அந்த வே மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்க, இப்ப இந்த பட்டன் அமைக்கிட்டு எங்க போனோம்? ஓ, கீழே போமா, லிஃப்ட் ஆயுது. ஓகேங்க, கரெக்டா நம்ம கீழே இறங்குவோம். கீழே என்னென்ன ஆபத்து வச்சிருக்காங்களோ தெரியலையே. ஓகே காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆன் கொடுத்து வச்சுக்கிட்டாதான் நம்ம போடுற ரெசம் டிங்குடாங்கன்னு கிடைக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். பாருங்க, லேசர் லைட்டு அங்க இங்க உருண்டு வந்துட்டு இருக்கு. அங்கதான் ஏதோ உருண்டு வந்துட்டு இருக்கு. ஐயோ, ஓடு. நல்லா வரைக்கும் தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ கரெக்டா அந்த பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். என்னங்க எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும்னே தெரியல. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய உருண்டைன்னு. இந்த உருண்டையில படாம தப்பிச்சு போனோம். இப்போ மேல ஏற ஆரம்பிக்கலாம். இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியலையே. ஓ, இந்த பட்டன் அமுக்கணுமா? இந்த பட்டன் அமுக்கணும், அதான் அந்த டோர் ஓப்பன் ஆகுமா இருக்கும். அப்பதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும். என்ன பட்டன் அமைக்கிட்டா நான் ஒண்ணுமே ஆகல. ஓ, ஓப்பன் ஆயிட்டுங்க. நான் அதான் கவனிக்காம இருந்திருக்கேன். ஓகே, பட்டன் அமைக்க மேல போக ஆரம்பிச்சாச்சு. இன்னும் இங்க என்னெல்லாம் இருக்குன்னு தெரியலையே. என்ன டனல் இருக்குது. இந்த டனல்ல என்ன? ஓ, காத்த பாருங்க, பயங்கர ஸ்பீடா வீசுது. நம்ம ஓடுறத விட அது பயங்கர ஸ்பீடா இருக்குங்க. அங்க பாருங்க எப்படி தூக்கி நம்ம செவுத்துல வச்சு அடிச்சிருச்சு ஒரே அடியா. பாருங்க, பயங்கர ஸ்பீடு. ஐயோ, உந்துராத. இந்த பட்டன் அமுக்கலாம், வேற ஏதாவது வழி எதுவும் ஓப்பன் ஆகும். அமுக்கலையா? ஓகே, அமுக்கிட்டேன். ஓ, வழி ஓப்பன் ஆகலங்க. அந்த இடம் ரொம்ப ஹைட்டா இருந்திருக்கு. நம்ம பட்டன் அமுக்கவும் கீழே இறங்கிருச்சு. இவருடைய தப்பிச்சு வந்துட்டோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். அங்க பாருங்க எவ்வளவு பேர் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கன்னு. கரெக்டா இந்த மிதக்கும் போர்ட்ல நம்ம மிதந்து போய் நடுவில் இருக்கிற லேசர் லைட்ல ஜம்ப் பண்ணி போனோம், இல்லைன்னா உள்ள விழுந்துருவோம். அதனால கவனமா போனோம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். இங்க ஒவ்வொரு அடியும் கர்ணம் தப்புனா மரணம் தான். நம்ம தப்பா எடுத்துக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நம்ம உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம கவனமா இருக்கணுங்க. அவருடைய தப்பிச்சு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க போறது? ஐயோ, இது வேற அப்பப்போ எதையாவது ஒண்ணு பண்ணி நம்ம பாடாப்படுத்துது. ஓ, மேக்ஸ் கிளாஸ்க்கு போகணுமா? மேக்ஸ் கிளாஸ் ரூம்ல எனக்குன்னு தெரியலையேங்க. மேக்ஸ்லாம் நம்ம ஈஸியா பெற்றுவாங்க. நம்ம மேக்ஸ்ல கில்லாடியாச்சு. நல்லா ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டிதான். வந்துட்டோம். இப்ப எங்க போறது? இங்க ஏதோ கொஸ்டின் இருக்குது. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இதுல எந்த ட்ரையாங்கிள் கரெக்டான ட்ரையாங்கிள்னு கேட்டிருந்தது. நம்ம கரெக்டா ஜம்ப் பண்ணி வந்துட்டோம் நெக்ஸ்ட் செக் பாயிண்ட்டுக்கு. இப்ப எங்க போனோம்? உங்க பாருங்க, பிளேட பாருங்க. அடாடா, மரத்தை வெட்டுற பிளேடெல்லாம் அங்கேயும் இங்கேயும் வச்சிருக்காங்களே. நம்மளை பார்த்தா ஒருவேளை மரம் மாதிரி திடுறோமா, மனச மாதிரி தெரியாம. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்னங்க இது கொடுமை. எனக்கு சோதனையாங்க இதெல்லாம். என்னங்க பண்றது? ஐயோ, வருது, வெயிட் பண்ணலாம். இப்போ கரெக்டா ஓடிடணும். இங்க பாருங்க, நெருப்பு குழம்புலாம் ஊத்தி வச்சிருக்காங்க. இந்த நெருப்பு குழம்புல பட்டோம் நம்ம சோழியை முடிச்சிரும். ஐயோ, நல்லா விளக்கிங்க. இப்ப அதுல ஒரே வெட்டி இருக்கோம், கவனிக்காம வந்துட்டேன். வழியா நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் எங்க போறது? ஓஹோ, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஜிம்முக்கு வந்திருக்கோம். அதாவது பிடி பீரியடுக்கு வந்திருக்கோம்.
மேக்ஸ் பீரியட் முடிஞ்சிட்டு இப்போ பிடி பீரியடு கரெக்டாக போகணுங்க. இங்கே பாருங்க பாலை வெட்டி வெட்டி கவுத்து வச்சிருக்காங்க. கரெக்டாக போகணும். இந்த பால்ல இருந்து லைட்டாக நம்ம கால் கீழே பட்டாலும் நம்மள மாதிரிக்கே செலக்ட் பண்ணிடும். இது பிளே கிரவுண்ட் தானே அப்படின்னு இறங்கி விளையாடக்கூடாது. இறங்கிலாம் விளாண்டோம் நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. அதனால கவனமாக போகணும். பாருங்க இப்படி லேசர் லைட்லாம் வச்சிருக்காங்க. ஐயோ கீழே விழுந்துட்டேன் போச்சுட்டா. மறுபடியும் போங்க வேற என்னங்க பண்றது. இப்போ பாருங்க கரெக்டா போய் ஜம்ப் பண்ணிடுவேன். சொல்லி வாய்முறதுக்குள்ளே கீழே தள்ளிட்டாங்க. இப்ப மறுபடியும் போவோம். முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையாருங்க. நம்ம கரெக்டா தப்பிச்சு போயிடலாம். வழியா ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. ஐயோ செக் பாயிண்ட் அமைக்கிடுவோம். அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஓட விட்டுருவாங்க. ஓடுறது பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு எவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம குழக்கத்திரிக்காம இருக்கோம். இப்படி ஓடி ஓடியே நம்ம சைஸ்ல பாதி சைஸ் குறைஞ்சிரும் போல காய்ஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங் டாங்னு கிடைக்கும் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்பி பார்க்க சொல்லுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். நீங்க சொன்னாதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ கரெக்டா இந்த மண்ணை நம்ம வெட்டி வெட்டி உள்ள போனோம். இங்க பாருங்க நம்ம கையை வச்சே மண்ணை தோன்றோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான மம்முட்டிலாம் எடுக்கல. கையை வச்சே தோண்டி ஒரு வழியா வந்துட்டோம். இப்ப எங்க போறது? பச்சை கலர்ல ஏதோ விஷவாயு மாதிரி இருக்குது. ஐயோ இப்ப எங்க போனோம்? ஓ பட்டன் அமுக்கணுமா? பட்டன் அமுக்கிட்டேன். இங்க பாருங்க கரண்டிலே பாதை உருவாயிருக்கு. நானும் வேற ஏதோ வரும்னு நினைச்சேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பட் நமக்காகவும் லிஃப்ட் மாதிரி இது இருக்கும் மேல போகணும்னு நினைச்சேன். இல்ல நம்ம வந்து ஜம்முன்னு வந்துட்டோங்க. கரண்டி மேலே ஜம்ப் பண்ணி இப்ப என்ன பண்ணோம்னா 3 பட்டன் அமுக்கணுமா. 2வது பட்டன் இதுவா, 3வது பட்டன் இதுவா. அந்த 3 பட்டனையும் அமுக்கணும் அப்படின்னா அந்த டோர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருமா. அதனால கரெக்டா அமுக்கிட்டு ஜம்ப் பண்ணி போயிடுவோம். வேற என்னங்க பண்றது? வேற வழி இல்லை. அதனால கரெக்டா போவோம். வந்துட்டோம். ஒரு பட்டன் அமுக்கியாச்சு. 2 பட்டன்னா ஈஸியா அமுக்கிட்டு தப்பிச்சு ஓடிடணும். இப்போ 2வது பட்டனை போய் அமுக்குவோம். சொல்லி பயமுறதுக்குள்ள கீழே விழுந்து மறுகேசல் ஐட்டமே. மறுபடியும் போவாங்க. வேற என்ன பண்றது? கரெக்டா ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் போவோம். கரெக்டா உள்ள போய் விழுந்துட்டேன். ஐயோ பச்சை கலர்ல இருக்கே இருந்துன்னு நினைச்சா பச்சை வந்து நல்ல சிக்னலு. ஆனா பச்சை இங்க ரொம்ப பயங்கரமான மோசமான டேஞ்சர் சிக்னலா இருக்கு. வந்துட்டோம். இப்போ கரெக்டா இங்க ஜம்ப் பண்ணி பட்டன் அமைக்கிட்டோமா. பட்டன் அமைக்காச்சுங்க. இல்லையா அங்க பாருங்க என்னெல்லாம் கொடூரம் பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு வேளை கீழே விழுந்தாலும் அங்க இருந்தா வருவோம். அதனால பிரச்சனை இல்லை. நம்மள தப்பிச்சு வந்த பிறகு கீழே விழுந்தோம்னா அது பிரோஜனமே இல்லாம போயிரும். இப்ப எங்க போறது? 3வது பட்டன் நமக்கு வந்துட்டோம். 2 பட்டன் அமைக்கிட்டோம். இப்ப 3வது பட்டன். ஐயோ விஷவாயு தாக்கிட்டேங்க. ஐயோ இது நான் கவனிக்கவே இல்லைங்க. நம்ம போற ஸ்பீட்ல அதை கவனிக்காம விட்டுறோம். எப்படியாவது அம்மிக்கிட்ட தப்பிச்சு ஓடிடணுங்க. ஸ்கூல்ல இருக்கிறதுக்கே பயமா இருக்குங்க. இது ஸ்கூலே கிடையாதுங்க. ஃபுல்லா எலக்ட்ரிக் சுடுகாடு மாதிரி இருக்குங்க. பாருங்க எப்படி விஷவாயு. எந்த ஸ்கூல்லயாவது பசங்களை விஷவாயு வச்சு கொள்வாங்களா? ஆனா இந்த ஸ்கூல்ல பண்றாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னடா ஸ்கூல் நடத்துறீங்க நீங்க? மனுஷங்களை கொள்ற ஸ்கூலு. உங்களெல்லாம் தூக்கி ஜெயில போடணும்டா. ஜெயில போடணும். வெயிட் பண்ணிக்கிடுவோங்க. அந்த வாயு ஆஃப் பண்ண உடனே நம்ம ஓடிடலாம். வந்துட்டோம். இப்போ அந்த பக்கம் ஆஃப் ஆயிட்டு கரெக்டா வந்துடுவோம். இப்போ இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணி அங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பக்கம் வந்தாச்சுங்க. ஒரு வழியா தப்பிச்சு. இங்க பாருங்க எப்படிலாம் போட்டு வச்சிருக்குன்னு. நம்ம கொஞ்சம் தப்பி போனாலும் காரணம் தப்புனா இங்க மரணம் தான். இது என்ன காத்து வேற அடிக்குது. ஒரு காத்துல பறந்து போகணுமோ என்னன்னு தெரியலையேங்க. சரி நம்ம போவோம். ஒரு உள்ள கீழே விழுந்து மறுபடியும் செத்துட்டோம்னா போச்சு. அந்த அண்டாவாயம் வாயில மாட்டிக்கணும் நம்ம. அவன் ஹெட் மாஸ்டரே கிடையாது. எந்த ஹெட் மாஸ்டராவது நீ தப்பிச்சு உயிரோடு தப்பிச்சு போக மாட்டேன்னு சொல்லுவாங்களாங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற ஹெட் மாஸ்டரா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு மோசமான ஹெட் மாஸ்டரா இருக்காரு. இங்க பாருங்க லேசர் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த அண்டாவாயன் ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியலையே. இப்போ போக ஆரம்பிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். ஓ இந்த பட்டன் அமுக்கணுமா. பட்டன் அமுக்கியாச்சு. அதுக்கப்புறம் அங்க போறது. ஓ இந்த பாதை வந்து கீழெல்லாம் பச்சை கலர்ல இருந்துச்சுல அதுக்கு மேல பாதை வந்துட்டு. அதனால நம்ம கரெக்டா தப்பிச்சு வந்துட்டோம். அந்த பறக்கும் தொட்ட அந்த செட் இருக்கு. இப்ப இப்படி இந்த செட்டு வரும். அந்த கேப்ல அதுல ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டிதான். என்னடா இப்பவே சுத்தமா முடியலங்க நம்மளுக்கு. ஐயோ என்னதான் பண்றது? ஐயோ கீழே விழுந்துடாது கரெக்டா ஜம்ப் பண்ணி ஓடிடு. வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான்.
இது போடா போடா எங்கடா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க, ஓடு ஓடு ஓடு, நிக்காத, ஓடிடு ஓடிடு, நிக்காத. பறக்கும் தட்டு வந்துட்டு கரெக்டா அது மேல ஏறுவோம். ஏறி அது மேல ஏறி அப்புறம் மேல ஜம்ப் பண்ணி எப்படி போக ஆரம்பிக்கலாம். வந்தாச்சு, கரெக்டா அந்த குழாய் மேல ஜம்ப் பண்ணணும். கரெக்டா அந்த கேப்புக்குள்ள உளுந்து மறுகேசல் ஆயிட்டேன். ஓகேங்க, மறுபடியும் அந்த பறக்கும் தட்டுல ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிப்போம். என்னங்க பண்றது, இங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்டிப்படியா இருக்கு. நம்ம தப்பிக்கலாம்னு நினைச்சா கூட தப்பிக்க முடியாது போல. ஏன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்க ஆப்பு அப்படி ஆப்பு பயங்கரமா செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம இவ்வளவு சைஸ் இருக்கும் போதே நம்மளுக்குள்ள அப்ப நம்ம கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா நம்ம என்ன பாடுபடுத்துவாங்க. வந்துட்டாங்க ஒரு வழியா தப்பிச்சு. இப்ப அந்த பறக்கும் தட்டு இங்க வந்த உடனே நம்ம கரெக்டா தப்பிச்சு ஓடிட வேண்டிதான். வந்துருச்சு பறக்கும் தட்டு, அதுல ஜம்ப் பண்ணிக்கிடுவோம். என்னடா இது, ஓகே போக ஆரம்பிக்கலாம். வண்டியை கலப்புங்கள், ஐயோ ஐயோ என்ன ஆட்டம் ஆடுது, ஓடுறா நிக்காத, நின்னுச்சுக்க கீழே தள்ளிரும். கரெக்டா வந்துட்டோம் ஒரு வழியா. இதுக்கப்புறம் எங்க போறது, இந்த டோர் ஓப்பன் பண்ணுமா, ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஓஹோ கேண்டீன் வந்துட்டாங்க. அங்க பாருங்க பீஸாக்காரன் நின்றுட்டு இருக்கான் கேண்டீன்ல. ஓகே பீஸாக்காரன்னா அந்த கேண்டீன்ல கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான் போல. ஓஹோ அதான் அவன் சாப்பிட்டு சமையல் செய்யறானா, எல்லாரையும் வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கி ரத்த குழம்பு வச்சிருக்கானான்னு தெரியல. எங்க பார்த்தாலும் ரத்த குழம்பாதான் இருக்கு. இப்ப பாருங்க அந்த பீஸாக்காரன் நட்டுடையத்தை டேபிள் ஃபுல்லா ஏதோ அந்த ரத்த குழம்புக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறான். ஐயோ உங்க பாருங்க எவ்வளவு பெரிய கத்தி. டேய் நீ காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி வச்சிருக்கியா, மனுஷங்களை வெட்டுறதுக்கு வச்சிருக்கியாடா? அட கொடுமைக்கு எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியலையங்க. எங்க பாருங்க இவனுங்க மத்தியில உயிர் வாழ்றதே கஷ்டமா இருக்குங்க. எப்படி தப்பிச்சு போவேன், நான் அசமா வந்து சிக்கிக்கிட்டேனே. அட கடவுளே என்னை காப்பாத்துனேன், எப்படி தப்பிச்சு போறது. ஐயோ ஒருடைய தப்பிச்சு வந்துட்டேமா. இது என்னது ஜானிட்டரா அப்படின்னா என்னதுன்னு தெரியலையங்க. ஜானிட்டர்னா ஒரு லாண்ட்ரி ரூமா இருக்குமோ என்னன்னு தெரியலங்க. போவோம் கொஞ்சம் தூரம் தான் கரெக்டா வந்துட்டோம். ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போறோங்க. மேக்ஸ் கிளாஸ், பிஇடி பீரியட் கிளாஸ் அப்படின்னு நிறைய கிளாஸ் ரூமா வந்துட்டு இருக்கிறோம். இது ஏதோ ஜானிட்டர் கிளாஸ்ன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல அவங்க டிங்கிறாங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். மேல போக ஆரம்பிப்போம் காய்ஸ். மேல என்னென்ன ஆபத்து வச்சிருக்கானோ தெரியலையே. இது ஸ்கூலாடா, ஸ்கூலே கிடையாதுடா, எங்களை கொலை பண்றதுக்குலாம் நடத்துறடாண்டா. இது இந்த பக்கம் யாரோ இருக்குது. ஒரு வழியா வந்துட்டோம். அந்த பக்கம் யாரோ இருக்குதுங்க. ஐயோ கடவுளே எவ்வளோ சோதனைகள். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் இருந்தா பரவாயில்ல, கால் வைக்கிற இடம்லாம் கண்டிப்படியா இருக்கு. நான் எப்படிதான் தப்பிச்சு போறது. இப்போ கரெக்டா அதுல ஜம்ப் பண்ணி போனுங்க. கீழே விழுந்தோம்னா அந்த ரத்த குழம்புல விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மரியாதை செலவு பண்ணிடும். இப்ப இந்த பக்கமா போவோம். அங்க பாருங்க எவ்வளவு லேசா லைட் போட்டு வச்சிருக்காங்க. அங்க பாருங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ணே எப்படின்னா போகணும்? வணக்கம்ப்பா தம்பி, எப்படி போகணும்னா இதுல நேரா போய்க்கோ. இல்ல போய் நேரா போனா ரூஃபோட டாப் வரும். அதுல போனா ஒரு ஹெலிகாப்டர் பாட்டி வச்சிருக்காங்க. அதுல இருந்து தப்பிச்சு போயிருப்பா. பார்த்து போ. அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அங்கதான் நிப்பாரு. அவர் கையில மட்டும் மாட்டிடாத, அவர் உன்னை தப்பிக்க விட மாட்டாருப்பா. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே உதவி பண்ணதுக்கு. நான் இப்ப எப்படி தப்பிச்சு போறேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ அங்க பாருங்க பாதாளம்லாம் தோண்டி வச்சிருக்காங்களே, நம்ம தப்பிச்சு போக கூடாதுன்னு. ஆனா நான் எப்படியாவது தப்பிச்சு போயிருவேன். இது என்னடா மஞ்சள் கலர்ல ஏதோ வாயு வருது. அட கருமாந்திரம், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எதுவும் காசிங்க தள்ளி வச்சிருக்காங்களான்னு தெரியலங்க. கன்றாவி நிக்க கூடாதுங்க. நிக்க நம்மளுக்கு ஆபத்து தான். அதனால நம்ம கரெக்டா ஜப்பா போட்டு ஓடிட வேண்டியதாங்க. எங்கேயுமே யாருக்காக நிக்க கூடாது. வந்துட்டோம். பாருங்க ஸ்கூல்ல யாருமே படிக்க வரல, அப்பவே தெரிஞ்சிருக்கணும் வரக்கூடாதுன்னு. நம்ம தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் காய்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, நான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். இப்ப மேல ஏற ஆரம்பிப்போம். இந்த பக்கம் நேரம் போட்டிருக்கு. நம்ம நேரா வந்து அப்படியே ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் மாட்டிக்கிடுவோம். ஓட்டம் இருக்காது. இப்படி போனா மட்டும்தான் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஏறணும். அப்பதான் நம்மளால மேல போக முடியும். ஏன்னா நம்ம நேரா ஏறச்சா அந்த பக்கம் அடப்பு இருக்கு. அப்புறம் நம்ம அப்படி நின்றுட்டே தான் இருக்கணும். வழியா வந்துட்டோம். எவ்வளவு தூரண்டா, எத்தனை ஏறிடா ஒரு மனுஷன்? ஒரு ஏணி ஏறலாம், 2 ஏணி ஏறலாம், 50 ஏணி ஏற முடியுமாடா? என்ன வழிய காணுதுல எப்படிடா ஜம்ப் பண்ணி போடுறது? இந்தா இருக்குதுங்க வாழ்வு அமுக்கிட்டு போகணும் போல. ஓகே வாழ்வு அமைக்கலாம். வாழ்வு அமைக்கிட்டு தப்பிச்சு போவோம். பாருங்க எத்தனை வாழ்வு பாருங்க, அவ்வளவு வாழ்வையும் அமைக்கியாச்சு. இதுல கேர்ஃபுல்லா போகணுமாமா, இது நம்மள வழுக்குமாமா, கீழே இழுத்துட்டு போயிருமாமா. நல்லா கவனமா பண்ணுங்க. இதுல போகும்போது ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். பாருங்க ஐயோ இது எப்படியும் ஒரு
5000 வாட்ஸ் கரண்டா இருக்கும் போலயங்க. பயங்கரமா எலக்ட்ரிசிட்டி பவரோட இருக்கு. இங்க பாருங்க எதுக்கு போடுற ட்ராப்லாம் போட்டு வச்சிருக்கிறான் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் அவன் கையில நம்ம மாட்டினோம்னா வச்சு ஏற்கனவே ஒரு தடவை சிதைச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்க கையில மாட்டிடக்கூடாது, கவனமா போனோம். மறுபடியும் தப்பிச்சு வந்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் தூரம் தான். ஐயோ எவ்வளவு ஆணைப்பட்டு வச்சிருக்கான் பாருங்க. எப்படிங்க தப்பிச்சு போறது? நம்ம குள்ள கத்திரிக்காய் மாதிரியும் கொஞ்சம் ஒல்லியா இருக்கப்ப தப்பிச்சிட்டோம். கொஞ்சம் குண்டு குண்டு இருந்தோம்னா தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம் பாருங்க. ஆனா எண்டு இல்லாம போயிட்டே இருக்குங்க. ரொம்ப தூரம் ஏறி வந்துட்டோம். அட கடவுளை, இன்னும் முடியலங்க. அட கொடுமைக்கு வழியா பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அட கடவுளை, எத்துடா நம்ம எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம் பாருங்க. ஆனா இன்னும் ஹெலிகாப்டர் வந்து அடையல. ஒரு ஹெலிகாப்டர் கிட்ட வந்துட்டாங்க. ஐயோ இந்த சார் நிக்கிறாங்க. என்னடா புடிப்பேலு, தப்பிச்சு போகலான்னு பாத்தியா? என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னை எப்படி தூக்கி போடுற மட்டும் பாரு. ஈஸியா தப்பிச்சு போலான்னு பாத்தியா? ச்சே, அந்த சார் தூக்கி மறுபடியும் அந்த ஸ்கூலுக்குள்ளே போட்டாரு. ஓ, பிரின்சிபல் ரூம்குள்ள வந்திருக்கோங்க. அந்த உட்காந்துருக்கான் பாருங்க அந்த பிரின்சிபலு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, உங்க ஸ்கூலுக்கு படிக்க வந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க எங்களை. உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் தெரியாம வந்து சேர்ந்துட்டேன் அவங்க ஸ்கூல்ல. ஐயோ எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியாங்க. கீயை கண்டுபிடிக்க சொல்றாங்க. கீ எங்க இருக்குன்னு வேற தெரியல. இந்த ஒரு ரூம் இருக்குதுங்க, இந்த ரூமை திறந்து பார்ப்போம். நம்ம ஏகப்பட்ட ரூம் இருக்கும் போல. இங்க பார்க்கத்தான் சின்னோன்னு இருக்கமா இருக்கு. எவ்வளவு ரூம் இருக்கு பாருங்க. அங்க ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கேட்போம். அக்கா சாவி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தம்பி தெரியும்பா எங்க இருக்குன்னு. அங்க ஒரு ரூம் இருக்கு பத்தியா, அங்கதான் இருக்கு. அந்த ஸ்டோர் ரூம்குள்ளதான் இருக்கு. போய் எடுத்துட்டு டோரை திறந்துட்டு ஓடிடு. ஆனா நான் எடுக்க சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடாத. அவரு என்ன வச்சு வைக்க மாட்டாரு. அந்த பிரின்சிபல் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாருப்பா. அக்கா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்பவே நன்றி. இப்ப பாருங்க நான் எப்படி தப்பிச்சு போறேன்னு. அந்த சாருக்கு தெரியாம கரெக்டா தப்பிச்சு போயிருவேன். நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாதானே தப்பு. நான் சொல்லவே மாட்டேன். நானே கண்டுபிடிச்சேன். நானே தப்பிச்சு போகிறேன். ஓகே, உள்ள போக ஆரம்பிப்போம். என்னங்க பெரிய பள்ளமா இருக்கு. என்னடா இன்னும் முடியலையா? அக்கா இதுக்குதான் அவ்வளவு பில்டப் விட்டாங்களா? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. சொல்லிடாத வேற சொன்னாங்க. இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம். அவ்வளவு நெருப்பு குழியில வந்து விழுறதுக்கு. என்னடா இது கொடுமை. கரெக்டா அந்த டேபிள்ல ஜம்ப் பண்ணி போனோம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். நீ எவ்வளவு தூரங்க போனோம்? வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த பக்கம் ஜம்ப் பண்ணியாச்சு. ஐயோ உங்க போய் நெருப்பு குழிக்குள்ள வந்துட்டா. நான் ஒண்ணுமே பண்ணலங்க. எனக்கு ஓ தப்பிச்சிட்டமா? ஒரு நெருப்பு இல்ல போலது, உள்ள ஜெல்லி மிட்டாயா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா அது ஒண்ணு சேரும்போது நம்ம ஜம்ப் பண்ணி ஓடிடணும். ஓ இங்க பாருங்க எப்படி மேல இருந்து கீழே வந்து விழுதுன்னு. நம்ம இதை சிக்கிக்கிட கூடாது. ஐயோ எப்படி விழுது பாத்தீங்களா? கொஞ்சம் தப்புனாலும் மரணம் தாங்க. எங்கெல்லாம் காரணம் தப்புனா மரணம் தான். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி விடிதான். நாளைக்கு கவனமா போகணுங்க. காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சு அதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்க டிங் டாங்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். பாருங்க எவ்வளவு பெரிய ஈட்டின்னு. ஒரு சொருகுச்சி நம்ம சிடி சிடி ஆயிடுவோம். கரெக்டா அது உள்ள வந்துட்டு வெளியே வந்துட்டு உள்ள போகும்போது நம்ம தப்பிச்சு போயிடும். உள்ள போயிடுச்சு. இன்னும் ஒண்ணுதான். இப்போ இது கரெக்டா உள்ள போகும்போது நம்ம ஓடிட வேண்டியதான். குடுக்குடுன்னு ஓடிடணும், நிக்க கூடாது. நின்றுட்டு இருந்தோம்னா அது வந்துடும். எக்ஸிட்னு போட்டிருக்கு, ஆனா வழி அடைச்சிருக்கே. அப்போ இந்த பக்கம் வழி இருக்குதா? அட கடவுளே, இங்க பாருங்க சுத்தி சுத்தி வழி வச்சிருக்காங்க. எந்த பக்கம் போனே தெரியல. அதுக்கு ஏன்டா எக்ஸிட்னு போட்டு வச்சிருக்கீங்க கொடுமைக்கு. ஓ டோர் ஓப்பன் ஆயிட்டுங்க. இங்க உள்ள டோருக்கு அங்க பட்டன் இங்க பட்டன் வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரத்துல வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, இப்ப கரெக்டா ஜம்பா போட்டு ஓடி வந்துட வேண்டியதான். ஒரு வழியா டோர் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். என்னங்க தப்பிச்சோன்னு நினைச்சா போய்கிட்டே இருக்குது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு? எவ்வளவு நேரம் ஓடி வந்திருக்கிறேன். ஆனா எண்டிங்கே தான் போயிட்டு இருக்குங்க. ரொம்ப நேரம் ஓடி வந்திருக்கோம். இப்ப கரெக்டா அந்த பட்டனை அமுக்கிட்டு தப்பிச்சு போக வேண்டியதான். பட்டன் அமுக்கியாச்சு.
ஐயோ, அங்கங்க நெருப்பு குழம்பா இருக்குங்க. உள்ள நேரம் என்ன இருந்துச்சுன்னா லார்வா இருந்துச்சு. இது அது ரெட் கலர் லார்வா, இது வந்து எல்லோ கலர் லார்வா. லார்வாலையும் கலர் கலரா வச்சிருக்காங்க இவனுங்க. எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. கரெக்டா அந்த குழாய் மேல ஜம்பா போட்டு மதிகேசல் ஆயிட்டேன். இப்ப மறுபடியும் அந்த குழாய் மேல ஜம்ப போட்டு போயிட வேண்டியதான். இந்த தடவை கரெக்டா ஜம்ப் பண்ணணுங்க. கீழே விழுந்தோம் நம்ம மருகேசல் ஆயிடுவோம். அதனால கரெக்டா ஜம்ப போட்டு ஓடிடணும். ஒரு செக் பாயிண்ட் வந்துட்டோம். ஐயோ போயிட்டு இப்ப எங்க போறது, வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வந்த பிறகு நம்ம தப்பிச்சு போக ஆரம்பிப்போம். வந்துட்டுங்க. இப்ப கரெக்டா நம்ம ஜம்ப போட்டு போக ஆரம்பிக்கலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், அங்கதான் இருக்குது யாரோ. கரெக்டா ஜம்ப போட்டு நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். ஒரு வழியா தப்பிச்சிட்டோங்க. பாடா எவ்வளவு ஹார்ன் பாருங்க. இப்ப மேல ஏறுறோம். நம்ம ஜம்ப் பண்ண நேரம் மாதிரியே தான் இருக்கு. எவ்வளவு தூரம் ஏறுறோம் பாத்தீங்களா. நம்ம ஜம்ப் பண்ணது இவ்வளவு தூரம் தான் நம்ம ஜம்ப் பண்ணோம். ஓகே பாப்போம் எவ்வளவு தப்பிச்சிட்டோமா இன்னும் தப்பிக்கலையான்னு போய் பார்ப்போம். ஒரு வழியா தப்பிச்சு ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓ பாருங்க எவ்வளவு ஸ்கூல் பஸ் இருக்குன்னு. அப்புறம் கரண்ட் லைட்டை பூரா கீழே கமத்தி போட்டுருக்காங்க. பஸ்ல ஏறி போயிருவாங்க. என்ன பஸ்ல ஏற முடியல, என்னங்க ஆச்சு நம்மளுக்கு. ஓஹோ இது பஸ் டம்மி போல. கடவுளை டம்மி பஸ் ஏன்டா போற வழியில நிறுத்தி வச்சிருக்கீங்க. எங்களை வந்து இது பண்றதுக்காடா. அட கொடுமைக்கு நீங்க இதுக்கு எங்களை நேரடியாவே சாகரிச்சிடலாம். ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க. வழியா வந்துட்டோம். இப்ப இந்த முட்ரு ஃபுல்லா ஜம்ப் பண்ணி ஓடணும். எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே. முடிஞ்சிட்டா முடியலையானு தெரியல. ரொம்ப நேரமா ஓடி வந்துட்டு இருக்கிறோம். ஆனா கேம் தான் முடிஞ்ச மாதிரி இல்ல. ஓகே தப்பிச்சு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான். இன்னும் ஒரே ஒரு கார் தான் வந்துச்சு. ஓடி போச்சுடா கொண்டுட்டுங்க. மறுபடியும் முதல்ல இருந்துடா ஓடணும். ஓகே ஓடுவோம். வந்துட்டோம். இது கரெக்டா கிராஸ் பண்ணும்போது நம்ம தப்பிச்சு ஓடிடணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மருகேசல் ஆயிடுவோம். இப்ப கார்ல ஏறி தப்பிச்சு போவோம். கார்ல என்ன இருக்குன்னு தெரியலங்க. கார்ல ஏறிக்கும். இப்ப எங்க போகுது. அப்படியே தப்பிச்சு வந்துட்டோமா. ஓ இன்னும் போகணுமா. அட கொடுமைக்கு இன்னும் முடியலையாடா. இதுக்கு இல்லையா சார் ஒரு எவ்வளவு நேரம் ஓடி வந்திருக்கோம். கடவுளை இந்த பட்டன் அமுக்கிக்கிடுவோம். பட்டன் அமுக்கலாம் எதுவும் சீக்ரெட் வே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாங்க அங்க பாருங்க அந்த சீக்ரெட் வே ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே வந்துட்டோம். வந்துட்டோங்க தப்பிச்சு வந்துட்டோங்க ஒரு வழியா. இங்க பாருங்க. ஓ தப்பிச்சு வந்துட்டோம். அந்த நம்மளுக்கு உதவி பண்ண அந்த கிளீனரும் இங்க உட்காந்து யாரும் அழுதுட்டு இருக்காங்க. சார் அழாதீங்க சார். ஏன் சார் இப்படி அழறீங்க. அழாதீங்க சார். இல்லப்பா தம்பி, என் ஸ்கூல்ல இருந்து இது வரைக்கும் யாருமே தப்பிச்சு போனது இல்ல. ஆனா நீ தான் தப்பிச்சு போயிருக்க. நீ பரவாயில்ல தப்பிச்சு போய்க்கோ. சார் உங்க ஸ்கூலை விட்டுலாம் தப்பிச்சு போகணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனா நீங்க தானே சொன்னீங்க முடிஞ்சா தப்பிச்சு பாருன்னு. அதான் தப்பிச்சு பார்த்தேன். அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க சார். பரவாயில்லப்பா தம்பி, நான் வருத்தப்படல. இருந்தாலும் நீ ஸ்கூலுக்கு தப்பிச்சு போறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குது. ஓகே தம்பி, நீ போய் என்ஜாய் பண்ணு. அண்ணன் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றி. நீங்க உதவி பண்ண தப்பிச்சிருக்கவே முடியாது. நீங்க ஹெலிகாப்டர் எங்க இருக்குன்னு சொல்லப்போ தான் என்னால தப்பிக்க முடிஞ்சது. வழியா தப்பிச்சு வந்துட்டோங்க. அது என்ன கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு. ஓஹோ கிஃப்ட் பாக்ஸ் போல. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இங்க என்ன இருக்குன்னு. இவ்வளவு நேரம் ஓடி வந்ததுக்கு இது ஒன்னாவது புண்ணியமா கிடைச்சிருக்குங்க. எதுவுமே கிடைக்கல. ஏதாவது கிடைச்சிருக்கு. இது என்னது ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கு. ஓஹோ கிளவுடா. அங்க பாருங்க எப்படி பறக்கம் பாத்தீங்களா. பயங்கரமா இருக்குங்க. எப்படிலாம் யோசிச்சிருக்கானுங்க பாருங்க. பயங்கரமா பறந்து போறோமே. நம்ம இப்படி பறந்தே நம்ம வந்த இடத்த ஃபுல்லா கிராஸ் பண்ணிடலாம் போலங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. எவ்வளவு அவசரம்னாலும் போகலாம்னு நினைக்கிறேன். பாருங்க கட்டுக்கடங்காத காலியா நம்மளை மாத்திட்டாங்க 5 நிமிஷத்துல. இனிமே நம்மளை யாரும் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நம்ம கரெக்டா தப்பிச்சு வந்துட்டோம். ஓகே காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங்குடாங்கன்னு கிடைக்கும் காய்ஸ். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். அடுத்து என்ன வீடியோ ரோப்ளாக்ஸ்ல வேணுமோ அதை கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வேற வீடியோ உங்களை நான் பாக்குறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாபாய், see you guys. எல்லாரும் சேஃபா இருங்க. பாய்.